8.37 கோடி தமிழ் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது உங்கள் ஆர்ஜேஆர் அலைநாள். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டை, அதாவது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்களான்னு தெரில. மேக்ஸிமம் கிராம சைடில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு துவையல் அரைச்சி காமிக்கலாம் அப்படிங்கிறதா. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்க்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பிரண்டை, இதுதான் பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டெம்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெம் மெலிசாக இருக்குல்ல, இதுதான் கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி துவையல் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இம்யூனிட்டி பவர் இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டக்கூடியது. இது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நான் கோகோனட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு போதும். தென் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு மிளகு பொடி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா டர்மரிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் புளியை கூட எடுத்துக்கலாம். இப்போ லாக்டவுனால் நாங்கள் டர்மரிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். தென் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டை நான் காமிச்சேன்ல முதல்ல உங்களுக்கு, இதுதான் இந்த ஸ்டெம்ஸை தான் இப்படி கட் பண்ணி கழுவி நீட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது ரொம்ப நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு தண்ணி அரைக்கிறதுக்காக. இவ்வளோ தான் இந்த துவையல் பண்ணதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறமா வதக்கிறது கொஞ்சம் எண்ணெய். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, சின்ன பேன் வச்சு இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இந்த பிரண்டை மட்டும் நம்ம எண்ணெயில் வதக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரண்டையை நம்ம நல்லா வதக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் மஞ்சப்பொடி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ நம்ம எல்லாமே மஞ்சப்பொடி எல்லா காய்கறிக்குமே யூஸ் பண்ணுறோம். இதுக்கும் ஆட் பண்ணி நம்ம அப்படி நல்லா வதக்கிடலாம். ஸோ இது கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் இப்படி பண்ணுவாங்க. ஸோ நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வைக்கலாம். மறுபடியும் அந்த பேன் அப்படியே வச்சு நான் எண்ணெய் எதுவும் விடல, அதே பேனில் தான் இந்த எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் லைட்டாக வதக்கணும், அப்படி முருவி வரணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்படி சுருண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த பக்குவத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்டும் கூட ஆட் பண்ண போகிறோம். அதாவது சில்லி பவுடர், சால்ட், ஜிஞ்சர், கார்லிக், cumin, இந்த எல்லா பொருட்களையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். புளி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணணும். அது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த கலர் கோகோனட்டில் அந்த சில்லி பவுடரோட கலர் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிக்காமல் கலர் விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ அந்த ஸ்டேஜ் நல்லா ரெடி ஆகிடுச்சுல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை மட்டுமே நம்ம தனியாக துவையல் அரைச்சா கூட டேஸ்ட்டாக இருக்குது. பிரண்டையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆற வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ஜாரில் மாற்றி அரைக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நான் ஒரு ஜாரில் மாற்றி ஃபஸ்ட் இந்த தேங்காய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக எப்படி தேவைப்பட திரும்ப ஆட் பண்ணால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஊற்றின அளவு வாட்டர் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ அழகான ஒரு துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சர்வ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது இட்லி, தோசை, அப்படி ஒரு சட்னியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எடுத்து இப்படி யூஸ் பண்ணணும் கூட இல்லை. இது ரைஸ்க்கு, வெரைட்டி ரைஸ்க்கு இது இப்படியே சாப்பிடலாம். நீங்கள் தோசை, இட்லிக்கு அப்படி நீங்கள் சட்னி மாதிரி சர்வ் பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டினா மட்டுமே போதும். ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.